ஐவர் மலைக்கு போயிட்டு இருக்கோம். ஐவர் மலையை இது போல நான் பார்த்ததில்லை, நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அதை பார்த்த நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர் சிவகுருநாதன் அந்த ஐவர் மலையை பத்தி என்ன சொல்லாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம புறவழிச்சாலை வழியாக வந்து அந்த ஐவர் மலை இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஐவர் மலை அப்படின்ற பகுதி வந்து பழனியிலிருந்து சுமார் ஒரு 15 to 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு மிகச்சிறிய மலைப்பகுதி அது. அங்கே வந்து திரௌபதி அம்மன் அப்படின்ற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு சிறிய அளவில் ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடிய மிக முக்கியமான காரணமாக வந்து நான் என்னுடைய அருமை நண்பர் காதர் பாஷா அவர்களுக்கு வந்து நான் வந்து பரிந்துரை செஞ்ச காரணம், கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்தே அங்கே வந்து தொடர்ச்சியாக சமணப்பள்ளி இருந்ததாக வந்து வரலாற்று செய்திகள் சொல்லப்படுது. இந்த சமண பள்ளிகள்னால் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பள்ளின்னு முடிகிறது எல்லாமே சமண வர்த்தமான மகாவீரர் அப்படின்றவரால் தோற்றுவிக்கப்பட்ட சமண மதத்தை பின்பற்றின துறவிகள். அந்த துறவிகள் அனைவரும் என்ன பண்ணாங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பகுதிகளில் இருந்து அந்த இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் கல்வி அறிவிக்கிறவங்களாக இருந்தாங்க. அந்த காலத்து மக்களுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் கல்வி அறிவு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த வகையில் இந்த ஐவர் மலை என்று அழைக்கப்படக்கூடிய இடம் வந்து ஒரு மிக முக்கியமான இடமா கருதப்படுது. அதுக்கு ஆதாரமாக அங்கே இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்கள், அதாவது சமண மதத்தில் வர்த்தமான மகாவீரரை பின்பற்றக்கூடிய அந்த துறவிகளை வந்து தீர்த்தங்கரர்கள்னு சொல்லுவாங்க. இந்த தீர்த்தங்கரர்களை வந்து புடைப்பு சிற்பங்களை வச்சு மரியாதை செய்கிறது வழக்கம். சமண பள்ளியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த புடைப்பு சிற்பங்கள் இருக்கிறதோடு இல்லாமல் அதுக்கு கீழே நம்ம பண்டைய தமிழ் எழுத்துக்களில் அவங்களுடைய பெயர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிக முக்கியமான செய்தியாக கருதப்படுது. எந்த வகையில் பார்த்தாலும் இன்றைக்கு அது ஒரு ஆன்மீக தலமாக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தா அது ஒரு சமண பள்ளியாக இருந்திருக்கு. இந்த சமண பள்ளிக்கு 7ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் அப்படின்ற மன்னர் வந்து இந்த பள்ளியை சேர்ந்த மாணவர்களுக்கு அவர் வந்து உதவி செஞ்சுருக்கிறதா அங்கே வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி துறையில் ஒரு பலகை வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்துக்கலாம். நண்பர் காதர் பாஷா அவங்க வந்து இது போன்ற துறைகளில் வந்து தமிழ் ஆர்வலராகவும் தமிழ் தொடர்பான தகவல்கள் எதுனாலும் அவர் மிக ஆர்வமோடு இருக்கிறதுனால பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன். அதை பார்க்கணுன்னு அவங்க பிரியப்பட்டதுனால அந்த இடத்த நோக்கி நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். அந்த இடத்துக்கு போகிற வழி எதுன்னு எடுத்துக்கிட்டால், பழனிக்கு முன்னாடியே புறவழிச்சாலையில் பிரிஞ்சு அதிலிருந்து நேராக வந்து நம்ம சண்முக நதி அப்படின்ற ஒரு நதிக்கு முன்னாடியே வந்து அந்த ரோடு சேரும், புறவழிச்சாலை சேரும். அந்த புறவழிச்சாலையிலேருந்து அடுத்து ஆக்கலையமுத்தூர் அப்படின்ற ஒரு கிராமம் வரும். அந்த ஆக்கலையமுத்தூர் கிராமத்தில் இருந்து நம்ம வந்து 2 ரோடுகள் பிரியும். ஒன்று உடுமலை பொள்ளாச்சி போகிற ரோடு. நம்ம அதே சமயத்தில் அதில் போயிடக்கூடாது. அதுக்கு வந்து இடதுபுறமாக இருக்கக்கூடிய நெய்க்காரப்பட்டி அப்படின்ற ஊர் வழியாக போனோம் அப்படின்னா இந்த ஐவர் மலை அப்படின்ற அந்த இடத்த நோக்கி நம்ம போகலாம். உண்மையிலேயே நண்பர் சிவகுருநாதன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே இந்த போகர் சிலை செஞ்ச இடத்த போட்டதுமே பல பேர் சொன்னாங்க, ஐவர் மலைன்னு ஒரு அற்புதமான இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஐவர் மலைக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். சமண துறவிகளை பொறுத்தளவுக்கு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த அருமையான மனிதர்கள்னு சொல்லலாம். அந்த சமண துறவிகள் வாழ்ந்த இடங்களையும் பார்க்க போகிறோம். அதோட தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டுகளை பார்க்க போகிறோம். புடைப்பு சிற்பங்களை பார்க்க போகிறோம். எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க எங்களோட போகலாம். அருமையான ஒரு பயணத்துக்கு நம்முடைய அறியப்படாத திண்டுக்கல். நண்பர்களே, கடுமையான வெயில். இந்த வெயிலை கடந்து நம்ம இப்போது ஐவர் மலைக்கு வந்தாச்சு. இங்கே 2 ஐவர் மலை இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ இங்கேருந்து வலது பக்கம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஐவர் மலை வந்து பெரிய ஐவர் மலைன்னும் இந்த பக்கம் இருக்கிறது சின்ன ஐவர் மலைன்னு சொல்கிறாங்க. 2 பக்கம் எதிர்த்து இருக்குது. இந்த ஐவர் மலைக்கு நாங்கள் வந்திருக்கோம். யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், நம்ம சிவகுருநாதன், சரவணன், அப்புறம் இவங்க பால்ராஜ், அலாவுதீன், நாங்கள் 5 பேர் சேர்ந்து இந்த பஞ்சபாண்டவர்கள் உலவிய இந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறோம். உண்மையிலேயே அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சமணர் படுகைகள், இன்னும் புடைப்பு சிற்பங்கள்லாம் நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்ன இருக்குங்கிறத மேலே போய் தெரிஞ்சுக்குவோம். வாங்க பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஒரு சுதை கல் இருக்குது பார்த்தீங்களா,
ஒரு ஒரு சிலை இருக்குது. இது வந்து திருமலை நாயக்கர் காலத்து சிலையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. இந்த சிலை ரொம்ப நாளாகவே இங்கே கிடக்கு. இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இங்கே செய்ய வேண்டியிருக்குது. வாங்க என்ன இருக்குது ஐவர் மலையில்னு போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம போக போகிறது பெரிய ஐவர் மலைக்கு இல்லை, சின்ன ஐவர் மலையில் தான் நம்ம காணக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. அந்த மலையில் மேலே ஏறி என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐவர் மலையில் அழகான ஆலமரங்களுக்கு பக்கத்தில் இங்கே பாத விநாயகர் கோயில் இருக்குது. பாத விநாயகரோட 2 பாதங்களையும் நம்ம 2 நண்பர்கள் உட்காந்துருக்காங்க. இன்னொரு நண்பர் உட்காந்துருக்காரு, அது பாதத்துக்கு கீழே உட்காந்துருக்காரு. 3 நண்பர்களும் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சுற்றி அலைஞ்சு இங்கே வந்து உட்காந்தோன்னா இந்த இடத்த விட்டு போக மனசே வராது. அப்படிப்பட்ட ஒரு அழகான சூழல் இங்கே இருக்குது. பாத விநாயகர் கோயிலை பார்க்குறோம். இந்த ஐவர் மலைக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழனியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஐவர் மலை. பாப்பம்பட்டி பிரிவு இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ளே வந்தோம்னா இந்த ஐவர் மலை வந்துடும். பழனியிலிருந்து குழுமம் போகிற வழியில் பயணித்து பாப்பம்பட்டி தாண்டி ஒரு 1.5 கிலோமீட்டரில் வலது பக்கமாக பிரியும். அங்கிட்டிருந்து வரும்போது அங்கே தான் இந்த ஐவர் மலை இருக்குது. அந்த ஐவர் மலைக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாத விநாயகர் கோவில். சுந்தர் சி பேர் இங்கே எழுதியிருக்கு. இங்கே இருக்கவங்கள என்ன அப்படின்னு கேட்டப்போ, இந்த மலைக்கு பாதை அமைச்சு கொடுத்தவங்க அவங்க குடும்பத்துக்காரங்க, அவங்களுடைய குலதெய்வம் தான் இங்கே இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் அப்படிங்கிறாங்க. பாப்பம்பட்டி தான் சுந்தர் சி இயக்குனர் சுந்தர் சிக்கு சொந்த ஊர். அவங்க தான் இங்கே இந்த இருக்கக்கூடிய படிகளை கட்டி கொடுத்துருக்காங்க இந்த கோவிலுக்கு. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ஐவர் மலைக்கு வந்துட்டோம். ஐவர் மலை ஏற போகிறோம். அந்த ஏற போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறை ஒரு கல்வெட்டு இங்கே வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம அந்த மலையில் ஏறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியுது. அந்த கல்வெட்டை உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. ஐவர் மலைன்னு எழுதியிருக்காங்க. அது கீழே, இம்மலையின் கிழக்கு பக்கம் உள்ள இயற்கையான குகைத்தளத்தில் சமணர்களின் படுக்கைகள் உள்ளன. மலையின் நெற்றியில் 16 சமண தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. இத்தீர்த்தங்கரர்கள் ஐரைமலை தேவர் என அழைக்கப்பட்டனர். இவற்றுள் பார்சுவநாதரின் சிற்பமும் அடங்கும். ஒவ்வொரு சிற்பத்திற்கும் கீழே இத்திருமேனிகளை செய்தறியோரின் பெயர்கள் வட்டெழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன. அவர்களில் அச்சனந்தி, இந்திரசேனர் வீரசங்கத்தைச் சேர்ந்த மல்லிசேனர், அவ்வனந்தி குரத்தியார் என்னும் பெண் துறவியார் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவராவர். கல்வெட்டுகள் இம்மலையை ஐரைமலை என குறிக்கின்றன. 10 குறிக்கும் ஐரைமலை இதுவாக இருக்கலாம். கிபி 8 முதல் 10ஆம் நூற்றாண்டுகளில் ஐரைமலை சமண முனிவர்களும் அவர்களது மாணவர்களும் நிறைந்த சமணப்பள்ளியாக இருந்துள்ளது இது. இப்பள்ளியோடு பாண்டிய நாட்டின் பிற சமண பள்ளிகளுக்கும் தொடர்பு இருந்துள்ளது. உதாரணமாக நாலூர் அவிசேரி பள்ளி என்னும் பள்ளியிலிருந்து சில மாணவர்கள் இப்பள்ளிக்கு வந்து சென்றனர் என்பதை இங்குள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இங்குள்ள கல்வெட்டுகளில் 2ஆம் வரகுண பாண்டியனின் 8வது ஆட்சி ஆண்டில் கிபி 870 வெட்டப்பட்ட கல்வெட்டை கொண்டு இவனது ஆட்சியின் தொடக்கம் கிபி 862 என உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு முழுமையாக எழுதியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஐவர் மலையை ஐரைமலைன்னு தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஐவர் மலை அப்படிங்கிறது பின்னர் வந்த ஒரு பெயராக கருதப்படுகிறது. இந்த ஐவர் மலையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே தான் வந்து போகர் வேள்வி செஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதாவது போகர் வந்து இங்கேருந்து சைனாவுக்கு போயிருக்காங்க. சைனாவுக்கு போயிட்டு வரும்போது அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுது. இந்த தோஷம் போகணும்னா இங்கே ஐவர் மலையில் வந்து வேள்வி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இங்கே வேள்வி செஞ்சிருக்கிறாரு. அந்த வேள்வியில் புவனேஸ்வரி அம்மன் தோன்றி அவருக்கு வந்து நீங்கள் வந்து
பழனி முருகனுக்கு நவபாஷான சிலை ஒன்று செய்யுங்கன்னு சொன்னதா சொல்றாங்க. இங்க இருந்து போய் தான் நம்ம கன்னிவாடியில பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல போகர் நவபாஷான சிலையை செஞ்சு பழனியில பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாரதிதாசனுடைய ஒரு பாட்டு இருக்கு, குன்றின் மீது ஏறி நின்றேன் கோலம் என்ன கோலமோ அப்படின்னு ஒரு அருமையான கவிதை வரி இருக்கு. இந்த குன்றின் மீது ஏறி நிற்கும் போது தான் அந்த கவிதை வரியோட அழகு என்ன அப்படிங்கிறது இப்போ தெரியுது. பார்த்தீங்கன்னா அந்த ஏற்ற மாதிரி பெரிய ஐவர் மலை, அப்படி ஒரு மலையை நம்ம இங்கே பார்க்குறது வந்து கண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான ஒரு மலை, அது முழுவதும் நம்ம கண்களுக்குள் நிறைஞ்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு இந்த பழனி பகுதியோட வளம் முழுக்க இங்கே தெரிகிறத நம்ம பார்க்குறோம். வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மலை மீது ஏறுவது களைப்பே தெரியலன்னு சொல்லலாம். காரணம் தேடல். அந்த தேடல் தாகம் இருக்கிற யாருக்குமே களைப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் யாருக்குமே களைப்பு தெரியலை. கொஞ்சம் தண்ணி தாகம் இருக்குது, மறக்காமல் இந்த மலைக்கு வர்றவங்க தண்ணி எடுத்து வந்துடுங்க. அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தணுங்கிறதுக்காக இங்கே நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். நல்ல வறட்சியாயிருது மலையில் ஏறும்போது. இருந்தாலும் கூட காட்சிகள் சுவையோ சுவை. காட்சிகளில் குளிர் இருக்கிறது, ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். சமண படுக்கைக்கு வந்தாச்சு. இங்கே ஐயரைமலை, ஐவர் மலைன்னு சொல்லப்படக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய சமண படுக்கை இதுதான். இங்கே தான் சமண துறவிகள் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே கட்டப்படாத வீடுகளில் தான் சமண துறவிகள் பெரும்பாலும் தங்குவாங்க, இந்த மாதிரி குகைகளில். அப்படி ஒரு குகை தான் இங்கே இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம சரவணன் இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க. சமணர்கள் பார்த்திங்கன்னாங்க சார், ஒற்றைப்படையில் தான் பெரும்பாலும் தங்கியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 1, 3, 5, 7, 9 அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 5 பேர் தங்கியிருந்ததுனால இது ஐவர் மலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்தில் உடுமலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அங்கே 3 பேர் தங்கியிருந்ததை சொல்லுவாங்க. அது பின்னாட்களில் இந்து சமய உருவாக்கத்தில் வரும்பொழுது இங்கே ஐவருங்கிறது பஞ்சபாண்டவராகவும் திருமூர்த்திங்கிறது முப்பெருங்கடவுளாகவும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே சமண முனிவர்கள் தங்கியிருந்திருக்காங்க. அதுக்கான சமண படுக்கைகள் இங்கே இருந்தது. இப்போ அந்த இந்து சமய மக்கள் அதை வழிபாட்டுக்கு எடுத்து கும்பிடும் பொழுது அதெல்லாம் சிமெண்ட் பூச்சாலை பூசி மெழுகி அந்த திரௌபதி அம்மனுங்கிற பேரில் இங்கே வழிபட்டுருக்காங்க. குறிப்பாக அமாவாசை நாட்களில் இங்கே விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிறு வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்குறேங்க. மற்றபடி பார்த்திங்கனாக்கா இந்த 13 தீர்த்தங்கர சிலைகளும் பார்த்திங்கன்னா அந்த புடைப்பு சிற்பங்களாக இந்த இடத்துல இருக்குது. அது இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு சேதாரம் இல்லாமல் இருக்குது. அதை தொல்லியல் துறை தொடர்ந்து பாதுகாத்துட்டே வரனால அதை மீண்டும் மீண்டும் பாதுகாக்கணும். அதை வரக்கூடிய மக்களுக்கு அந்த வரலாற்றை புரிதலை உணர்ந்து அவங்களும் பாதுகாப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னும் நம்ம அதை பாதுகாக்கணும். ரொம்ப அழகாக சொன்னார். அந்த எண்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இடங்களில் தங்குவாங்க. அவங்க தங்கின எண்ணிக்கையை பொறுத்தா அந்த இடங்களுக்கு பெயரிடப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். இப்போ 5 சமண முனிவர்கள் தங்கிறனால இதுக்கு பேர் ஐவர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. பஞ்சபாண்டவர்கள் வந்துட்டு போய் இந்த மலைக்கு இங்கே தங்கி இருந்ததுனாலையும் அந்த ஐவர் மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இன்னொரு கருத்தும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐரை மலைன்னு ஒரு கருத்தும் இருக்குங்க. இந்த மலைக்கு பேர் ஐரை மலை, அது நாளடைவில் மருவி ஐவர் மலையாச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. பல்வேறு கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் எல்லா விளக்கங்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு மலையாக இந்த மலை திகழ்வது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சமண படுக்கை. கீழே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நல்ல ஒரு அழகான குகை வடிவம். அந்த குகைகளுக்குள்ள சமண முனிவர்கள் தங்கி இருந்து பாடம் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். அதனால தான் பேர் பள்ளின்னு பேர். சமணர்கள் பாடம் நடத்தின இடத்துங்களுக்கு பேரை பள்ளின்னு சமண பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த சமண பள்ளி தான் இது. அந்த சமண பள்ளிக்குள்ளே நம்மளும் போய் பாடம் படிக்கலாம் வாங்க.
இந்த ஐவர்மலையில் பார்த்தீங்கன்னாக்க அமாவாசை நாட்களில் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி அம்மனுக்கு வந்து நேர்த்திக்கடனுங்கிற பேர்லேயோ, ஏதாவது விசேஷம் அப்படிங்கிற பேர்லேயோ, இல்லை காது குத்து அந்த மாதிரி விசேஷங்களுக்கு இங்கே வந்து சேவல் இல்லைன்னா ஆடு பலிட்டு இந்த மாதிரி இந்த ஆட்டங்கள் அமைக்கல அரைச்சி இந்த இடத்துல வந்து விருந்து சமைச்சு சாப்பிட்டு போவாங்க. அப்படி வந்து முதல்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இங்கேயே அடுப்பு வச்சு சமைப்பாங்க. அதனுடைய புகையோட பட்டு தான் இந்த பாறை முழுக்க மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருப்பு படிமெல்லாம் படிஞ்சிருக்கு. இப்போ எல்லாருமே கொஞ்சம் அதெல்லாம் நாளோட குறைஞ்சிருக்கிறனால இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த சமண படுக்கைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிமெண்ட் பூசி இது வந்து ஒரு சிவ வழிபாடுக்குரிய ஒரு தலமாக மாறிட்டு வருது. அதாவது இது சமணர்கள் தங்கியிருந்த ஒரு பகுதி. அதே மாதிரி இரண்டு கருத்துகள் இருக்குன்னு சொன்னேன். பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருந்த இடம்னு சொல்கிறாங்க. பஞ்சபாண்டவரோடு சேர்ந்து இணைந்து வந்த திரௌபதியும் இருந்த இடமா இது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த ஐதீகத்தின் அடிப்படையில் இங்கே வந்து திரௌபதி அம்மனுக்கு ஒரு கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கோயில்களெல்லாம் நடை சாத்தப்பட்டு கிடக்கு, பூட்டப்பட்டிருக்கு. அங்கே தெரிகிறதான் திரௌபதி அம்மன் கோவில். அந்த திரௌபதி அம்மன் கோவிலுக்கு அமாவாசையில் சிறப்பு வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க. அந்த சிறப்பு வழிபாடுகளில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த அசைவ சமையல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கேருந்து ஆடுகள்லாம் ஆரம்ப காலத்தில் நடந்துட்டு இருந்தது. இப்போ அதில் மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சுங்கிறாங்க. அதுக்கு ஆட்டுரல், அம்மிக்கல் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா படிப்படியாக அழகாக அமைச்சிருக்காங்க இந்த இடத்த. இது எல்லாமே சமணர்கள் வந்து தங்கி தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தின ஒரு இடமாகவும் இருந்திருக்கு. இப்போது இந்த சமணப்பள்ளின்னு நம்ம சொல்கிறோம். சமணர்கள்னால் முதல்ல நம்ம திரும்ப சமணர்ன்ற வார்த்தையை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதனுடைய தற்கால பிரயோகம் வந்து அவங்கள வந்து ஜெயின்னு சொல்கிறாங்க. ஜெயினர்கள்னு அழைக்கப்படக்கூடிய ஜெயின் அவங்களுடைய பெயருக்கு பின்னாடி போடக்கூடிய எல்லாருமே அந்த சமண மதத்தை சேர்ந்தவங்க தான். வர்த்தமான மகாவீரர் என்பவர் ஏற்படுத்திய சமண மதம், அதாவது ஜெயின மதம். அவங்க எல்லாமே தங்களுடைய பேருக்கு பின்னாடி ஜெயின்னு போட்டுக்குவாங்க. இந்த சமண துறவியர்களுக்கு நம்ம இலக்கியத்தை நம்மளுடைய தமிழ்கூறு நல்லுலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த இடத்த அந்த நன்றியோடு நம்ம நினச்சி பார்க்கணும். இதனுடைய தொடர்ச்சியாக பக்கத்தில் அந்த 16 சமண தீர்த்தங்கர்களுடைய புடைப்பு சிற்பங்களை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அந்த புடைப்பு சிற்பங்களுக்கு கீழே அதை செய்ய வச்சவங்க, அந்த செய்ய வச்சவங்களுடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தகவலை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது ஐம்பெரும் காப்பியங்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சமண பௌத்த இலக்கியங்களாக தான் இருக்கும் பெரும்பாலுமே. அப்போ அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டு வந்து என்றென்றும் மறக்க முடியாத தொன்று. அந்த மாதிரியான தொண்டு உள்ளங்கள் நிறைய சுவாசித்த இடம் இந்த இடம் நினைக்கும் போதே புல்லரிக்குது. உண்மையிலே சொல்கிறேன், தமிழ் வளர்ந்த இடம், தமிழை வளர்த்த இடம், தமிழர்கள் வாழ்ந்த இடம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு புல்லரிப்பு இந்த இடத்துக்கு வந்தது நமக்கு ஏற்பட்டது என்னமோ உண்மைதான். ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு திருப்தி இருக்குது. உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கக்கூடிய அந்த 16 தீர்த்தங்கரர்களோட சிலையை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் திரௌபதி கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சபாண்டவர்கள் இங்கே வந்து தங்கியிருந்ததா, அதாவது 14 ஆண்டுகள் வந்து அவங்க வனவாசம் செஞ்சாங்க இல்லையா, அந்த வனவாசத்தின் போது இங்கே வந்து பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருந்தாங்களா. அவங்களோட வந்த திரௌபதியும் இங்கே தங்கியிருந்திருக்காங்க. அதுக்கான கோயில்கள்லாம் அங்கே இருக்குது. இப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோவிலும் அதுக்கு பக்கத்தில் ஒரு கன்னிமார் கோயிலும் கூட இருக்குது. இது விநாயகர் கோவில். இப்போ அடுத்து வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த 7 கன்னிமார்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த 7 கன்னிமார்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பீடம் அமைக்கப்பட்டு அங்கே அந்த சிலைகள் காட்சி அளிக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஐவர்மலையில் இருக்கக்கூடிய 16 தீர்த்தங்கரர்களுடைய சிலைகளை பார்க்க போகிறோம். அந்த புடைப்பு சிற்பங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்குது. இது என்ன சிலை அப்படின்னு கேட்டப்போ நண்பர் வந்து இது வந்து அனுமன் சிலை அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடையாளங்கள், மத அடையாளங்கள் இருக்குது. அதை பற்றி நண்பர் சொல்லுவாங்க. இந்த அடையாளங்கள் வந்து பெரும்பாலும் நாயக்க மன்னர்கள் காலத்தை சேர்ந்ததாக தான் இது இருக்கணுன்ற மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் வந்து புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. சங்கு, சக்கரம், திருநாமம்னு சொல்லி அந்த 3 அடையாளங்கள் ஏற்படுத்தி அதற்கு கீழே வந்து இருக்கக்கூடிய எழுத்து அமைப்பை பார்த்தா அது வந்து தெலுங்கு எழுத்துக்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியுது. அதுக்கு நேர் கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன புடைப்பு சிற்பத்தை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அனுமன் அவங்களுடைய சிற்பத்தை அது குறிக்கிற மாதிரி இருக்குது. எனவே இது எந்த வகையிலையும் முற்காலத்தை சேர்ந்ததில்லை, நாயக்கர் மன்னர்கள் காலத்தை சேர்ந்த எழுத்தாகவும் இருக்கணும், அடையாளங்களாகவும் இருக்கணும், அனுமன் சிற்பம் அவங்க காலத்தில் செதுக்கப்பட்டதாகவும் இருக்கணுன்றது தெரிய வருது. நிறைய கால மாற்றத்துக்கு உட்பட்ட ஒரு மலையாகவே இந்த ஐரைமலை அல்லது ஐவர் மலையை நம்ம கருதலாம். வாங்க தீர்த்தங்கர்களுடைய அந்த சுதை சிற்பங்களை, அதாவது புடைப்பு சிற்பங்களை போய் நம்ம இப்போ பார்க்கலாம்.
தீர்த்தங்கர்களோட புடைப்புச் சிற்பங்களை பார்க்குற பயணத்தோட நிறைவு பகுதிக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா 16 தீர்த்தங்கரர்களுடைய புடைப்புச் சிற்பங்கள் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம கீழே கல்வெட்டில் பார்த்த மாதிரி அவங்க யார் செதுக்குனாங்களோ இந்த சிற்பங்களை, அவங்களுடைய பெயர்கள் கீழே வட்டெழுத்துகளில், இது தமிழ் வட்டெழுத்துகளில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தீர்த்தங்கராக இந்த சமண துறவிகள் தான் தீர்த்தங்கரர்கள்னு சொல்கிறாங்க. அந்த தீர்த்தங்கரருடைய புடைப்புச் சிற்பங்களை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்குறோம். பாறைகளில் பார்த்திங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் செதுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்திங்கனாக்கா, அந்த உருவத்தை செதுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கீறல்களை உருவாக்குவாங்க. கீறல்களை உருவாக்கி அதுக்கு அப்புறம் தான் அந்த புடைப்பு சிற்பங்களை உருவாக்குவாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா 1 2 3 4ங்களா, இதுக்கு அடுத்து கொஞ்சம் கேட்போம், அந்த அடுத்து 5, இப்படி ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி உருவாக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரியான புடைப்பு சிற்பங்கள் கீறல்களை வந்துட்டு நம்ம மாமல்லபுரத்தில் நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த 5 ரதங்கள்லையும் பார்த்திங்கனாக்கா அந்த சிற்பங்கள் இதே மாதிரி இருக்கும், கீறல்களும் இருக்கும். அதில் வந்து முழுமை பெறாத சிற்பங்களும் அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம், நேரடியாகவே பார்க்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம இங்கேயும் பார்க்கலாம். அதை தான் நம்ம இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா செதுக்கிறதுக்கு முன்னாடி கீறல்களையும் நம்ம பார்க்கலாம், அதுக்கான அந்த உருவ சிலைகளையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகலாம். பார்த்திங்கன்னா கீறல்களும் இருக்குது. தீர்த்தங்கரர்களுடைய 16 புடைப்புச் சிற்பங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம், ஐவர் மலையில். இங்கே என்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சிவகுருட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, சொல்லுங்கள். அவன் நீங்கள் இப்போ இந்த சிற்பங்கள் வடிவம், புடைப்பு சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பாறையை பார்த்தீங்கன்னா, அந்த பாறையினுடைய உள்பகுதியை கொஞ்சம் வெட்டி எடுத்துருக்கிறாங்க. அப்படி வெட்டி எடுத்து அதன் உட்பகுதியில் நம்ம ஏற்கனவே திரு சரவணன் அவர்கள் சொன்னது போல் கீறல்கள் ஏற்படுத்தி, அந்த கீறல்கள் ஏற்படுத்தி பின்பு வந்து புடைப்பு சிற்பங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அது வந்து ஒரு செய்தி. அதே சந்தர்ப்பத்தில் வெயில் மலையில் பாதுகாக்காத வண்ணம் வந்து உள்புறமாக அமைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இந்த 16 தீர்த்தங்கர்களுடைய சிலையை அமைச்சதோட இவங்க கடமை முடிஞ்சிருச்சா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படி இல்லை. தொடர்ச்சியாக பார்த்தா இந்த பாறை வடிவம் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு. இன்னும் அந்த வடிவத்தில் அங்கே போய் அதனுடைய தொடர்ச்சியை இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் சில புடைப்பு சிற்பங்கள் அவங்க செய்யலாம்னு திட்டமிட்டிருக்கலாம்னு நமக்கு தெரிய வருது. இந்த அமைப்பை பார்க்கும்போது மழை மற்றும் வெயிலிருந்து பாதுகாக்கும் வண்ணமாகவும் உள்ள புடைப்பு சிற்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்தில் எதிர்காலத்தில் இன்னும் சில தீர்த்தங்கர்களுடைய புடைப்பு சிற்பங்களை ஏற்படுத்துறதுக்கு அவங்க திட்டமிட்டிருக்கிறாங்கன்னு நமக்கு தோணுது. இந்த இடத்தை பொறுத்தவரை இதை வாசிச்சு காட்டுறேன்னு சொன்னீங்களே தமிழ்ல, ஆமாம், எந்த இடத்துல அது இருக்கு? அந்த நீங்க வாசிச்சு எல்லாத்தையுமே வந்து கோவையை சேர்ந்த திரு துரை சுந்தரம் அப்படின்ற கல்வெட்டு ஆய்வாளர் அவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து நம்ம இதில் இணையத்தில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த இணையத்தில் வெளியிட்ட அந்த கல்வெட்டை ஒன்று வந்து நம்ம முதல்ல இருந்து 1 2 3 4ஆவதாக இருக்கக்கூடிய அந்த நம்ம கல்வெட்டை வந்து அவர் சொன்னது என்னன்றதை வாசிக்க முயற்சி பண்ணலாம். இதில் பொதுவாகவே எல்லா அந்த புடைப்பு சிற்பங்கள் கீழையும் நம்ம தமிழில் அழைக்கக்கூடிய எழுத்தான திரு அப்படின்றதனுடைய வடமொழி எழுத்தான ஸ்ரீ அப்படின்ற வார்த்தையில் தான் ஆரம்பிக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த புடைப்பு சிற்பங்களினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஒரே மாதிரி எழுத்து இருக்கிறத தெரியும். அதாவது கிட்டத்தட்ட இன்றைய நாட்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஓவண்ணா வடிவத்தில் அது இருக்குது. ஆனால் அது வந்து வடமொழி எழுத்து அடிப்படையில் அல்லது நம்ம பண்டை தமிழ் எழுத்து அடிப்படையில் அல்லது ஸ்ரீ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிறணும். அப்போ அந்த அடிப்படையில் 1 2 3 4ஆவதாக இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டின் கீழே சொல்லியிருக்கக்கூடிய வடிவம் என்னன்னு சொல்லி அவங்க வாசிச்சிருக்கிறாங்கன்னா ஸ்ரீ அச்சநந்தி செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த எழுத்துக்களை நீங்கள் கூர்மையாக கவனித்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீன்ற முதல் எழுத்து சரியாக வந்துருச்சு. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்து பார்த்தீங்கன்னா இள்ளுன்னு முடிகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த இள்ளுன்னு முடியறதுக்கு முன்னாடி என்ன வாசிக்கணும்? யா. அதுக்கு முன்னாடி கூடிய எழுத்தனவாக இருக்கணும் சே. அப்போ செயல் அப்படின்னு வந்துடுது. அப்போ இந்த ஸ்ரீ அச்சநந்தி செயல்னு கல்வெட்டு ஆய்வாளர்கள் அவங்க வந்து அதை வாசிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஆய்வாளர் வந்து அதில் ஒரு சில எழுத்துக்கள் வேறுபாடாக சொல்லியிருந்தாலும் இறுதி வடிவமாக அவங்க வந்து சொன்னது ஸ்ரீ அச்சநந்தி செயல் அப்படின்னு இந்த கல்வெட்டில் இப்போ சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு கல்வெட்டில் நாலூர்ன்ற ஊரில் இருந்து சில மாணவர்கள் வந்து இங்கே தங்கி கல்வி பயின்றதா வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. அந்த கல்வெட்டையும் நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க அப்படி பார்க்கலாங்க. அதாவது நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா, வட்டெழுத்துக்களாக இருந்தாலுமே மிகச்சிறப்பாக அதை வந்து நம்ம விளக்க சொல்லிட்டு இருக்காங்க சிவகுருவர்கள். சொல்லுங்கள், சரவணன் ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க. இந்த 16 தீர்த்தங்கர சிலைகளில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆண் துறவிகளாக தான் இருக்காங்க. இதில் ஒரே ஒரு சிற்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா பெண் துறவி. அதோட சிற்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற சிற்பங்களை காட்டிலும் கொஞ்சம் வடிவமைப்பில் வந்து மாறுபட்டு இருக்கும்.
ஒரு பெண் துறவியோட சிற்பம், புடைப்பு சிற்பம் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த புடைப்பு சிற்பங்களில் 15வதாக இருக்கக்கூடிய அந்த சிற்பத்தின் கீழே இருக்கக்கூடிய எழுத்தை கல்வெட்டு ஆய்வாளர் திரு துரைசுந்தரம் எப்படி வாசிச்சிருக்கிறாங்கன்னா, முதல் வரி ஸ்வஸ்தி ஸ்ரீ. நம்ம வழக்கம்போல் ஸ்ரீன்ற எழுத்தை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு இதில் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஸ்வஸ்தி ஸ்ரீ அண்ட நாடு, ஆவணா நல்லா தெரியுது, அண்ட நாடு கூடலூர். அண்ட நாடு, அதுக்கடுத்து கடைசியாக போயிடுது கூவனா தெரியுது. கீழே 2வது வரியிலேருந்து ட லு இர் கூடலூர், அண்ட நாட்டு கூடலூர். சிலைய மாணிக்கன், சிலைய மாணிக்கன் செய்வித்த தேவர். கீழே கடைசி வரியை வர்றது வந்து செய்வித்த தேவர் அப்படின்னு இந்த வரிகளை படிக்கணும். அப்படின்னா அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அண்ட நாட்டு கூடலூரை சேர்ந்த சிலைய மாணிக்கன் என்பவர் வந்து செய்வித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அண்ட நாடுன்றது எது? அண்ட நாடுன்றது ஒட்டஞ்சத்திரம் வட்டமாக இருக்கலாம்னு ஆய்வாளர் கருதுகிறாங்க. அந்த அண்ட நாடு ஒட்டஞ்சத்திரம் பகுதினா பழனின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த வைகாவி நாட்டை அடுத்துள்ள பகுதி தான் அண்ட நாடுன்னு சொல்லப்பட்டிருக்குது என்ற செய்தியை இந்த கல்வெட்டின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதைவுற்ற அந்த கல்வெட்டு எழுத்துக்கள் மூலமாக தான் வரகுண பாண்டியர் அப்படின்ற மன்னர் காலம் இருந்திருக்குன்றது அந்த கல்வெட்டு மூலமாக தெரிய வருது. அதுக்கு அருகாமையில் 15வது புடைப்பு சிற்பங்களுக்கு அருகாமையில் சற்று மேலே சிதைவுற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களில் வரகுணர் அப்படின்ற பாண்டிய மன்னருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. பட் அது ஆனால் அது தற்போது சிதைவுற்ற நிலையில் இருக்கனால நம்மளால் தெளிவாக வாசிக்க முடியலை. நாம் இங்கே இருக்கிற 16 தீர்த்தங்கரர்களுடைய புடைப்பு சிற்பங்களை பார்த்தாச்சு. அதுக்கு கீழே இருக்கிற அந்த வட்டெழுத்துகளையும் படித்தாச்சு. அடுத்து நம்ம இந்த மலையில் இருக்கிற சூரிய புஷ்கரணி அப்படிங்கிற மலைச்சுனைக்கு இந்த ஐரை மலையில் ஒரு அழகான மலைச்சுனை ஒன்று இருக்குது. அருமையான நீர் பார்த்தீங்கன்னா அது வெள்ளம் போல் இனிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி வெள்ளம் மாதிரி இனிக்குது இங்கே இருக்கக்கூடிய தண்ணி. இந்த சுனையில் சுனை தண்ணீர்களுக்கு, மலைச்சுனை தண்ணீருக்கு எப்போவுமே ஒரு இனிமை இருக்குது. அந்த மாதிரி ஒரு மலைச்சுனைக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது. காற்றும் சிலுசிலுன்னு இருக்குது. எவ்வளோ வெயில் இருந்தாலும் ஒரு துளி தெரியலை. ஏன்னா இந்த குளிர்ந்த நீர் முகத்தில் படும்போது இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுகானுபவம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை அந்த காலத்து சமண துறவிகள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அந்த ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம வாழ்ந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம குரு சொன்னாங்க. உண்மைதான். இன்றைக்கி இங்கே வந்த இந்த பயணம் வந்து ரொம்ப அற்புதமாக அமைஞ்சுது. அந்த பக்கம் ஒரு அருமையான பெரிய சமணமலை, இந்த சமணமலைங்கிற ஐவர் மலை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன ஐவர் மலை. இந்த 2 ஐவர் மலைக்கு இடையில் நம்ம உட்கார்ந்து இது மாதிரியான அனுபவம் வாழ்நாளில் இன்னொரு முறை கிட்டுமா அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மகிழ்ச்சியை கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய துளிர் மீடியா விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்களில் நம்ம சந்திக்க போகிறோம். அடுத்து இன்னொரு அருமையான பயணம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நமக்கு இன்றைக்கி இந்த ஒரு அருமையான பயணத்துக்கு ஏற்பாடு செஞ்ச நம்ம அதை நிற்கிறாங்க பாருங்க, கிளம்புற தயாராகிட்டாங்க. சிவகுருநாதன், சரவணன், கீழே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் பால்ராஜ், எல்லாருக்குமே அருமையாக இதை ஒளிபரப்பு செஞ்சுருக்கக்கூடிய என்னுடைய மைந்தன் அலாவுதீனுக்கும் நன்றி. ஒரு அற்புதமான வரலாற்று பயணம்னு சொல்லலாம். அந்த வரலாற்று தகவல்களை, நம்முடைய தமிழ் தொன்மையை உலகிற்கு பறைசாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த பயணத்தை சிவகுரு அவர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே இந்த பயணத்துக்கு இங்கே முக்கியமாக காரணமாக அமைஞ்சது அவர் தான். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக
அங்கே பழனி மலை இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. மேலே ஏறி வந்ததில் பெரிய கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. சின்ன கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். பெரிய ஐவர் மலை பக்கத்தில் சின்னதாக பழனி மலை தெரியுது. உண்மையிலேயே இந்த பயணம் எங்களுக்கு மகிழ்ச்சி அமைஞ்சது. உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்முடைய துளிர் மீடியா விஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.